கொங்கு பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் ரமேஷ், இயற்பியல் உதவி பேராசிரியர், நேரு நினைவுக் கல்லூரி, புத்தனாம்பட்டி. மேலும் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி மூலியமாக விண்வெளி குறித்த விழிப்புணர்வை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி வருகிறேன். உலக வானொலி நாள். உலக வானொலி நாள் என்பது ஆண்டுதோறும் பிப்ரவரி 13ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோ 2011 நவம்பர் 3ஆம் தேதி உலக வானொலி நாளாக அறிவித்தது. வானொலி ஒளிபரப்பு சேவையை கொண்டாடவும், பன்னாட்டு வானொலி பரப்புபவர்களுக்கிடையே கூட்டுறவை ஏற்படுத்துவதற்கும், முடிவு எடுப்பவர்களை வானொலி மற்றும் சமூக வானொலி மூலமாக ஊக்கப்படுத்தவும் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது கொங்கு பண்பலை கூட ஒரு சமூக வானொலியாக சிறப்பாக மக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த உலக வானொலி நாளின் முதலாவது நாள் இத்தாலியில் அமைந்துள்ள பீசா பல்கலைக்கழகத்தில் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 13இல் கொண்டாடப்பட்டது. வானொலிகள் மூலம் குறைந்த செலவில் தகவல்களை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். யுனெஸ்கோ அமைப்பின் யோசனைப்படி 2014ஆம் ஆண்டிற்கான உலக வானொலி நாளில் கரும்பொருளாக பால்நிலை சமத்துவம் மற்றும் பெண்களை வானொலி மூலம் வலுப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கரும்பொருளில் இந்த உலக வானொலி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு காலநிலை மாற்றமும் அதை சரி செய்வதும் என்ற கரும்பொருளில் உலக வானொலி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பருவநிலை மாற்றங்களால் காலநிலை மாறிக்கொண்டு வருகிறது. அதை எவ்வாறு சரி செய்வது, அதற்கு வானொலியின் பங்கு என்ன, இது போன்றுதான் வானொலி பயன்பட்டு வருகிறது. 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது என்ற குரலுக்கு அடிமையாகாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மார்கோனி முதலில் வானொலியை கண்டுபிடித்த பிறகு பல்வேறு அமைப்புகளில் இந்த வானொலி மாற்றங்கள் அடைந்து வருகிறது. இந்த வானொலியில் பல்வேறு தகவல்களை பரப்பி உலக மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. கொங்கு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய உலக வானொலி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.